ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறேன். ஓகே சிஸ்டர். ஆடி மாசத்துல ஆடிப்பூரம், ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை இது மாதிரி நிறைய பண்டிகைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை கவர் பண்ணி போட்டிருக்கிறோம். இப்போ ஆடிப்பூரம் பற்றி சொல்லுங்க சிஸ்டர். ஆடிப்பூரம்னாவே பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான வைபவமா இருக்குது. அது வந்து எப்படி இவ்வளவு விசேஷமா எல்லா அம்மன் கோயில்களுமே பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான வளையல்கள், ஆயிரக்கணக்குன்னு சொல்ல முடியாது, லட்சக்கணக்கான வளையல்கள். சாதாரண பேச்சியம்மன் கோயில்ல கூட போய் பாருங்க, அவங்க நாட்டுல இருக்க சின்ன கிராமத்துல இருக்க அவங்களுக்கே அப்படி வளையல்கள் போட்டு அலங்காரம் பண்றாங்க. அது எதனால அப்படி பண்றாங்க, என்ன இதுல தாத்பரியம் அடங்கி இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா ஆடிப்பூரம்ன்றது ஆண்டாள் வந்து இப்ப நம்ம 14ஆம் தேதி வருது, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆண்டாள் அவதரிச்ச நாள் தான் ஆடிப்பூரமே. அது வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து, தமிழ்நாடு பக்கத்துல இருக்க நாடுகள் திருப்பதியில வந்து கொண்டாடுறாங்க. ஏன்னா திருப்பதி முந்தி தமிழ்நாட்டிலேயே இருந்தது. சோ அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. சேர நாட்டுகள்லயும், சேர நாடும் முந்தி நம்ம தமிழ்நாடு தானே, அந்த மாதிரி தான் கொண்டாடுறாங்களே தவிர வடநாட்டுல இருந்து இந்த மாதிரி ஆண்டாளுக்கு தனி சன்னதி அப்படிலாம் கிடையாது. ஆண்டாள் வந்து 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தர். இப்ப தமிழ்நாட்டுக்கே உரிய சிறப்புகள்ல வந்து இந்த மாதிரியான இதுவும் இருக்கு. அவங்க அந்த திருப்பாவைன்றது பாடுறதுக்காகவே இங்க வந்து அவதரிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து மண்ல அவதரிச்சிருக்காங்கன்னு சொல்றோம். அவங்க யார தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். மண்ல அவதரிச்சிருக்காங்க. அவங்க வந்து பூதேவி அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே சீதை வந்து மண்ல தான் அவதரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க ஜனக மகாராஜா வந்து ஏற உடிச்சு உழுதுட்டு இருக்கப்போ அவங்க கிடைப்பாங்க கலப்பைய உழுகுறப்போ அப்படின்னுட்டு. சோ அந்த மண்ணுல அவதரிச்சவங்க வந்து ரொம்ப பொறுமை நிதானமா இருப்பாங்களே. இப்ப நெருப்புல அவதரிச்சதுன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன், திரௌபதி, இவங்க எல்லாம் வந்து நெருப்புல அவதாரம் பண்றதா சொல்றோம் இல்லையா? அவங்க எல்லாம் ரொம்ப வீரமான குணம், அந்த மாதிரியான ஒரு போர் குணங்கள் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். திரௌபதி பாஞ்சாலின்னா எல்லாருமே அலறுவாங்க. அந்த அளவுக்கு அவ வந்து பவர்ஃபுல். சோ அந்த மாதிரியா இந்த மாதிரி திவ்யமா பிறக்கிறவங்க அவங்க செலக்ட் பண்றது, அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாழ்வார். 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தர் விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் மூத்தவர். அதான் பெரியாழ்வார்னு பேரு. 12 ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தத்துல தினசரி அவர் பாடின பாட்டு தான் வந்து முதல்ல பாடுவாங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வந்து வாழணும் அப்படின்ட்டு அவர் சொல்லுவாரு. அதாவது அவர் எப்படி இந்த மாதிரி வராரு அப்படின்னாலும் அதுவுமே நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 அப்ப மல்லாண்ட தின்தோள் மணிவெள்ளா உன் சேவடி செவ்வி திருப்பு காப்பு அப்படின்றது. பல கோடி 100,000 ஆண்டு நீ நல்லா வாழணும், உனக்கு திருஷ்டி படக்கூடாது அப்படின்னு அவர் பாடுறாரு. அதுதான் இப்ப வந்து 4000 திவ்ய பிரபந்தத்துல அந்த பாடல் தான் தினமும் காலையில எல்லா வைணவ திருக்கோயில்கள்லயும் பாடுவாங்க. அப்ப அது வந்து அவரு சும்மா அந்த காலத்துல முதல்ல பாத்தீங்கன்னா சைவ வைணவ வந்து வேறுபாடு ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அப்ப வந்து இந்த வாதுல சூது வைப்பாங்க. நிறைய ராஜாக்கள் பாதி பேரு வைணவம் இருப்பாங்க, பாதி பேர் இத பெருமாள் இது சிவனை கும்பிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ வல்லபதேவன்ற ஒரு ராஜா, மதுரை ஆண்டவர் வந்து ஒரு இது வைக்கிறாரு, பட்டிமன்றம் மாதிரி அந்த காலத்துல. இவருக்கு வேதங்கள் எதுவுமே தெரியாது. அதனால பெருமாள் கொடுத்த ஞானத்துல அங்க ஜெயிச்சிடுறாரு. அவங்க பெரிய பண்டிதர்கள் எல்லாம் ஜெயிச்ச பிறகு இவரை யானையில வச்சு உட்கார வச்சு வரப்போ பெருமாள் வந்து கருடன்ல வந்து தரிசனம் தராரு. அப்பதான் இந்த பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டத்தின் தோழல் மணிவெல்லாம் உன் சேவடி தெவி திருக்காப்பு, உனக்கு திருஷ்டி பற்ற போது இவ்வளவு அழகா இருக்கியே, நீ பல கோடி 100,000 நல்லா வாழணும் அப்படின்ட்டு சொல்லி அது மாதிரி பாடுறாரு. அதுக்கு பிறகுதான் வந்து இந்த சைவ வைணவ அந்த இந்த இது வந்து மாறுது கொஞ்ச நாள்ல. நம்ம தமிழ்நாட்டுல மாறி ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு வரப்பதான் சங்கர நாராயணர் வருது. நம்ம இந்த சங்கர நாராயணர் பத்தி கோமதி இதுல கூட பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து கோமதி அம்மன் சங்கர நாராயணர் அப்படின்ட்டு பார்த்தோம். ஒரு செகண்ட் இன்னும் பேசணும். அப்ப சங்கர நாராயணர் அப்படின்னு வரப்பதான் அடுத்து நம்ம பார்க்க போற கோமதி அம்மன் இவங்க எல்லாம் வர்றாங்க. கோமதி அம்மன் அப்படின்றது அது சங்கர நாராயணர் திருநெல்வேலியில சங்கரனாவும் அவங்க 2 மூலவர்கள் இருப்பாங்க. கோவிந்தராஜா பெருமாள் அப்படின்னு 2 மூலவர்கள் இருப்பாங்க. அங்கதான் இந்த கோமதி அம்மன் வராங்க. இப்ப நம்ம ஆடிப்புறத்தை வந்து பார்த்துட்டு அடுத்து இதுக்கு நல்லா வரலாம்னு நினைக்கிறேன். ஆடிப்புறத்துல எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா 12 நாள் பெரிய உற்சவமா இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அதாவது பெரியாழ்வார் வந்து
திருமணம் ஆகாதவர். அவருக்கு துளசி மாடத்துல இவங்க வந்து அவதரிக்கிறாங்க. அவங்க கோதைன்ற பெயர் போட்டு வளர்க்குறாரு. ஆனாலுமே அவங்களுக்கு வந்து நெறைய சூட்சுமங்கள் தெரியல. இந்த மாரி ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்குது. அப்பதான் இந்த "சூடி கொடுத்த சுடர்க்கொடி" அப்படின்னு ஆண்டாள சொல்றோம் இல்லையா? அவங்க வந்து பெருமாளுக்கு அவங்க அப்பா வந்து மாலை தொடுப்பாரு. அப்ப நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா, அங்க உள்ளேயே எல்லாமே பார்க்கலாம். அந்த அவதரிச்ச இடம், அவங்க அப்பாவோட வீடு எல்லாமே உள்ள தான் இருக்கும். அர்ச்சகர் அவரு. அவரு மாலை தொடுத்து போடுறத தான் இவங்க டெய்லி கழுத்துல போட்டு அழகு பார்த்துட்டு, அப்புறம் பெருமாளுக்கு போடுவாங்க. அவருக்கு தெரியாது. ஒரு நாள் அதுல முடி இருக்கிறத பார்த்து பயந்துருவாரு. ஐயோ! நம்ம அங்க இருக்க பெருமாள். அப்ப அவருடைய பேர் வந்து வடபத்திரசாயி பெருமாள். அப்ப அவரு. அதுக்கு பிறகு தான் ரங்க மன்னார் வராரு. ஆண்டாளுக்கு அப்புறம் தான். வடபத்திரசாயி பெருமாளுக்கு டெய்லி மாலைகள் போட்டு இது பண்றப்ப தான், எ இந்த மாரி மாலை போட்டுக்க தெரிஞ்சு ரொம்ப மகள கண்டிக்கிறாரு. அப்போ பெருமாள் சொல்றாரு, "மகள் போடுற மாலை தான் எனக்கு உகந்ததா இருக்கு. அத அதனால அவங்க சூடி குடுக்குறதே போடு" அப்படின்ட்டு சொல்றாரு. இது மாரி பக்தியில வந்து நெறைய பேரு ரொம்பவே வித்தியாசமா தான் எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனா மக்களால தான் அத வந்து புரிஞ்சுக்க முடியாது. சாக்கிய நாயனார்ன்னு ஒருத்தர் வந்து கல்லுல அடிச்சே அவரு சிவலிங்கத்த வந்து வழிபடுவாரு. அப்ப ஒரு நாள் கல்லு கிடைக்கலன்னு அப்புறம் தான் சாப்பிடுவாரே. அப்ப கல்லு ஒரு நாள் கிடைக்காது. அதனால சாக்கியம்னா அவங்கலாம் சமணர்கள் சாக்கியம். அவங்க வந்து இவர வந்து ஒரு நாயனார் அப்படியானானா, அப்புறம் கல்லு கிடைக்காது. அன்னைக்கு சாப்பிடவும் முடியாது. அதுக்காக ரொம்ப தூரம் தேடி போய் ஒரு கல்ல எடுத்துட்டு வந்து எரிஞ்சுட்டு, அப்புறம் சாப்பிடுவாரு. அதான் அந்த ம். மாரி கண்ணப்ப நாயனார் கண்ணு குடுக்குறாரு. 63 நாயன்மார்கள்ல 60 நாயன்மார்கள் வந்து தமிழ்நாடு தான். இந்த 3 நாயன்மார், இந்த கண்ணப்ப நாயனார், சேர நாட்டுல 2 நாயனார். ஒரு ராஜாவும், அப்புறம் இன்னொருத்தர். அவங்க தான் வந்து வேற வெளியே. கண்ணப்ப நாயனார் தான் ஆக்சுவலா ரொம்ப வெளிய சொல்லணும். ஏன்னா சேரநாடு அப்போ நம்ம கூட தான் இருந்தது. இப்ப அது மாரி 12 ஆழ்வார்களும் தமிழ்நாடு தான். அந்த 108 திவ்ய தேசம் அப்படின்றதும் தமிழ்நாட்டுல தான் வந்தது. சோ இந்த மாரியான பெருமைகள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பார்த்தீங்கன்னா, 10லருந்து 12 நாட்கள் அது வந்து பெரிய உற்சவமா நடைபெறும். இப்ப வளைகாப்பு வைபவம் வந்து லாஸ்ட்டா தான் நடக்குது. 12வது நாள். அதுக்கு முன்னால நெறைய ஊர்வலங்கள், நெறைய உற்சவங்கள்லாம் நடைபெறும். பெரியாழ்வார் பாடின 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள், கருட சேவை அவர் பாடுனது 5 கருட சேவை, இந்த மாரி முத்து பல்லக்கு, அப்புறம் ரெங்கமன்னார் வந்து அவரு ஆண்டாள் மடியில படுத்திருக்க மாரி 7வது நாள், அந்த மாதிரி எல்லாம் நெறைய வந்த பிறகு தான் கடைசி நாள் தான் ஆண்டாள் வளகாப்பு வைபவமே வருது. இந்த வளகாப்பு வைபவம் அப்படின்றது பொதுவா எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து மாசமா இருக்கிறப்போ வளையல் போடுறாங்க. அதுதானே நம்ம சொல்றோம். ஆனா, எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, அந்த வளையலுக்கு வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அது வந்து தீய சக்திகள வந்து அண்ட விடாது. இப்ப மாசமா இருக்காங்க அப்படின்னா, காத்து, கருப்பு இதெல்லாம் அண்டும் இல்லையா? அந்த மாரி தீய சக்திகள்லாம் நெருங்க வாய்ப்பு இருக்கு. சோ, அதனால அந்த மாதிரி தீய சக்திகள்லாம் அண்டாது. அந்த மாரி இருக்கிறப்ப தான் வளகாப்பு அப்படின்றதே ஆரம்பிச்சாங்க. இப்ப ஆண்டாளுக்கு எதுக்காக வளகாப்பு போடுறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாரையும் காக்குறாங்க. அது வந்து காப்பு அவ்வளதான். அது மக்களுக்கு வந்து காப்பு. இப்ப அவ்வளவு லட்சக்கணக்கான வளையல்கள் போட்டு அலங்காரம் பண்றப்ப, நம்ம அங்க போய் தரிசனம் பண்றோம் அப்படின்னா, அங்க எவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். சும்மா கையில 2 கையில நெறைய வளையல் போட்டாவே அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல போய் நம்ம அம்மனையோ, இல்ல ஆண்டாளையோ தரிசிக்கிறோம். நம்மளுக்கு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். சோ அத வந்து வேண்டிக்கிறோம். குழந்தை வர வேணும், திருமணம் வேணும். இந்த மாதிரி நெறைய அதுக்கு தானே எல்லாமே வேண்டுறாங்க முக்காவாசி மக்கள். அப்புறம் வேலை எல்லாமே தான். வேலை கிடைக்கணுன்றாங்க. அப்புறம் திருமண இந்த மாரி நெறைய இது கேட்கிறப்போ, அவங்க வந்து அருள் செய்றது வந்து அந்த பவர் ஏத்திடுறாங்க. ஒரு 12 நாள்னா, அவ்வளவு நாள் உற்சவம், அவ்வளவு தூரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர்லாம் ரொம்ப பெரிய தேர். அத இழுக்குறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்பளமே ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் தான். சோ அவ்வளவு தூரம் பண்றப்போ, அங்க இருக்கிற வைப்ரேஷன் தான். நம்ம எதுக்காக அந்த கோவிலுக்கு அன்னைக்கு போறோம்? ஆடிப்பூரத்து அன்னைக்குன்னா, அங்க அம்மன் கிட்ட இருக்கிற வைப்ரேஷன வந்து நம்ம வாங்கிக்கிறோம். இப்போ கோமதி அம்மன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே, அவங்களுக்கு வந்து மகளா நெனச்சு பண்றதா அப்படிதான் சொல்றாங்களே. ஆனா உண்மையில கோமதி அம்மன் வந்து எல்லாருக்கும் தாய். இப்ப வளகாப்பு இதெல்லாம் நடக்கிறப்போ சீமந்தமெல்லாம் வைக்கிறாங்க. கோமதி அம்மனுக்கு வைக்கிறப்போ, இந்த நல்லா தலைவாரி பூச்சூட்டி இந்த நெறைய இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? திருமஞ்சனம் இதெல்லாம் பண்ணிட்டு, அப்புறம் அலங்காரம் பண்ணி, அந்த அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துறாங்க. அப்புறம் சீமந்த பொருள்கள்லாம் பழங்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து புடவை இந்த மாரி நெறைய இது கொண்டு வந்து வைப்பாங்க.
எல்லா வளைகாப்பும் முடிஞ்ச பிறகு அவங்க பெண்களுக்கு வந்து நிச்சயமா பிரசாதமா வளையல் குடுக்குறாங்க. அதுதான் முக்கியம். நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியான அந்த அவ்வளவு தூரம் பூஜை பண்ணி, அவ்வளவு தூரம் சக்தி மிக்க இடத்துல இருந்து நம்ம எடுத்துட்டு போறோம். இப்ப அதான் கற்பகாம்பாள், இது மாரி மேல்மருவத்தூர், மதுரை மீனாட்சி அம்மன் எல்லாத்துலயுமே இந்த அம்மனுக்கு வந்து ரொம்ப சிறப்பா நடக்கிறது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான். சோ அது வந்து நம்ம ரொம்ப பாராட்டணும். ஏன்னா சைவ சமயம், அப்புறம் வைணவம் 2மே வந்து அவ்வளவு தூரம் பெருசா கொண்டாடுது. இப்ப பாத்தீங்கன்னா, அதுக்கும் மேல ஒரு இது இருக்குது அப்படின்றதையுமே வந்து நம்ம நிச்சயமா இந்த நெல்லையப்பர் கோவில்ல பார்க்கலாம். அங்க வந்து மூல மகாலிங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் வந்து நெல்லையப்பர் கோவில்ல அந்த சங்கர் அது சிவனுடைய லிங்கத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு ச சங்கரும், அவன் பார்வதியும் உட்கார்ந்திருக்க மாரி இருக்கும். அது பக்கத்துல சிவனே வந்து கும்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். சிவன யார கும்பிடுறாரு? மான், மழு எல்லாம் வச்சிருக்காரு. இதே மாதிரி இது நான் தாராசுரத்திலயும் பார்த்தேன். அவர் யார பணிவோட கும்பிடுறாரு அப்படின்னா, அந்த வெளிய அந்த மூல மகாலிங்கம் வச்சிருக்காங்க. அது எப்போ தோன்றுனதுன்னே யாருக்குமே தெரியாது. ஆனா அது வந்து அதோட பெருமை வந்து மக்களுக்கு தெரியல. இப்போ வந்து இந்த காலத்துல வந்து அந்த மூலமான இறைவனே வந்து மக்களுக்கு ஞானம் சொல்றாரு. எப்படி பாசிட்டிவா வாழ்றது அப்படின்ட்டு. இப்ப அம்மன் கோவில்ல போய் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனா நம்ம வாழ்நாள் முழுக்கவுமே எப்படி பாசிட்டிவா இருக்கணும்? எப்படி எல்லாத்தையும் அணுகணும்? எப்படி கோபத்தை வெற்றி கொள்ளணும்? எப்படி காமத்தை வெற்றி கொள்ளணும்? எப்படி பற்றை வெற்றி கொள்ளணும்? எப்படி பேராசை, அகங்காரத்தை வெற்றி கொள்ளணும்? எல்லாத்தையும் தினம் தினம் முரளியில சொல்லிட்டு இருக்காரு. பிரம்மகுமாரிகள் நடத்துற ராஜயோக மையத்துல. சோ இந்த மாதிரியான பாசிட்டிவ் எனர்ஜி தான் நமக்கு வந்து எப்பவுமே நிரந்தரமா இருக்கும். வளைகாப்பு போய் வளையல் அத வாங்கிட்டு வர்றது, அது நல்லா இதுதான். அது இல்லன்னு சொல்லல. ஆனா நம்ம நிரந்தரமா நம்ம மாறணும். இது வந்து ஒரு வைபவம்னு வச்சுக்கிறோம். ஆனா இது இந்த வைபவம் வந்து ஒரு முன்னோடியா இருக்கணும். எப்பவுமே வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா, அந்த வைப்ரேஷனே வந்து நம்மள வந்து நல்லா வச்சிருக்கும். சோ இந்த மாதிரியான பிரம்மகுமாரிகள் இது போனீங்கன்னா, அங்க வந்து எதுவுமே நெகட்டிவா எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். அது நமக்கு கிடைக்க கிடைக்க நம்ம வாழ்க்கையே வந்து மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இந்த பிறவியே நம்ம நல்லா இருப்போம். இந்த பிறவி கலியுகத்துல எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும், உலகத்துல சுத்தி எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும், நம்ம எப்படி அத அணுகணும்? எப்படி வந்து நம்ம அந்த இடத்துலயும் நம்ம பாசிட்டிவா இருக்கணும்? அப்படின்றத இந்த ராஜயோக தியானத்திற்கு மையம் அங்க போனாலும், நம்ம முரளி கேட்டாலும் தான் மக்களுக்கு வந்து உணர முடியும். எதுவுமே ரிலிஜன் இஸ் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அவங்க வந்து உணரணும் அப்படின்னா, கட்டாயமா இந்த ஞானத்த வந்து அவங்க எடுத்துக்கணும். அது வந்து அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் காப்பு. வளகாப்பு இல்ல. வாழ்நாள் முழுவதும் காப்பு. சோ இந்த நல்ல நாள்ல எல்லாருமே கோவிலுக்கு போங்க. நல்ல ஒரு வைப்ரேஷன பெற்றுவாங்க. அதுக்கு பிறகு இந்த ராஜயோக தியான மையம் இதற்கும் போயி நல்ல ஒரு பாசிட்டிவான அனுபவம் பெற்று, உங்க வாழ்க்கைய வந்து மேம்படுத்திக்கோங்க. உங்க கூட இருக்கவங்க வாழ்க்கையும் மாற்றுங்க. ஏன்னா, அவங்களும் நல்லா இருக்கணும். நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதாது. மாற்றி வரப்போற சத்திய யுகத்துக்கு எடுத்துட்டு போறோம். முதல்ல முக்தி பேர் அடையிறது எப்படின்றத பார்த்துட்டு, அடுத்து சத்திய யுகம் அடையிறது. இது குறித்தும் நம்ம வரப்போற பதிவுகள்ல நிச்சயமா பார்ப்போம். இந்த வாய்ப்பு கிடைச்சதற்கு பிரதருக்கு மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். தேங்க் யூ சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர்.